வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். சவுண்ட்கோர்னுடைய இரண்டு ப்ராடக்ட் அவங்க சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆர் சீரீஸில் R500 மற்றும் R100 அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ரேஞ்சில் இரண்டு ஆடியோ ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இரண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. இரண்டுக்கான ரிவ்யூமே நம்ம சேனலில் வருது. முதல் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த R500 அப்படிங்கிற இந்த நெக் பேண்டுக்கான ரிவ்யூ நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்ப்போம். ஓகே, சவுண்ட்கோர் ப்ராடக்ட்ஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே என்னால் முடிஞ்ச மட்டுக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சவுண்ட்கோர் ப்ராடக்ட்டுமே ஓரளவுக்கு ஒரு ப்ரீமியம் சொல்ல முடியாது, ஒரு மீடியம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆர் சீரீஸ் அப்படிங்கிறதுல இரண்டு ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, R500 மற்றும் R100. இதில் R500 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக் பேண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் இயர்ஃபோன். ஃபர்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா சவுண்ட்கோர்னுடைய எப்போவுமே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மாதிரி அதே மாதிரி பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த நெக் பேண்டை தவிர ஒரு யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர்க்கான வாரண்டி இருக்குது. சார்ஜிங் பண்ணுறதுக்கு டைப் சி USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இயர் டிப்ஸ் 2-3 சைஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்ட் டைப் ஆஃப் இயர்ஃபோனுடைய பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நெக் பேண்ட்லேயே பெஸ்ட் நெக் பேண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓப்போனுடைய இந்த M31 சொல்லுவேன். ஸோ ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஒர்க் ஆகாமல் போச்சு. ஸோ அதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். பட் இதையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய பில்டு குவாலிட்டி எனக்கு லாங் லைஃபாக வருது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் இதை பக்கத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு இதோடைய பில்டு குவாலிட்டி அருமையாக ரொம்ப நாள் நீடிச்சு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. இதோடைய வயர்னுடைய குவாலிட்டி, இந்த நெக் பேண்டினுடைய அந்த ரப்பர்னுடைய குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், ரப்பராக இருக்கட்டும், வயராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து ஒரு கழுத்தில் மாட்டிட்டு போகிற மாதிரி ஒரு நெக் பேண்ட் டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸ். ஸோ இதை நெக் பேண்ட் டைப்லேருந்து கீழே வரப்போ அந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இந்த வால்யூம் பட்டன்ஸ் நீங்கள் ட்ராக் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனையும் இந்த மைனஸ் பட்டனை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ் மோட் போகலாம். திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ் மோட்லேருந்து மாறி நார்மல் மோடுக்கு வரும். அந்த இரண்டு மோடில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு மைக் இருக்குது, ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது, பின்புறத்தில் USB டைப் சி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாப் இருக்குது. இது மொத்தமே பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய வயர் பார்த்தீங்கன்னா வயருடைய குவாலிட்டி சொன்ன மாதிரி ஏற்கனவே நல்லாவே இருக்குது. பட் எனக்கு எல்லாத்தோடைய குவாலிட்டியை விட இந்த இயர் பட்ஸ்னுடைய குவாலிட்டி அருமையாக இருக்குது. ரெண்டுமே மேக்னெட்டிக் டைப் தான், நீங்கள் ஒரு தொட்டோன்னு டைப்பாக ஒட்டிக்குது. ஆனால் இது ஒட்டுறதுனால எந்த விதமான ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது. இது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறது, இல்லாட்டி பேர் ஆகிறது, பாட்டு வந்து பாஸ் ஆகிறது, அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் இதுக்குள்ளே கிடையாது. பட் மேக்னெட்டோடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் கழுத்தில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே விழுந்துராது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இயர்பட்ஸ் இரண்டுமே பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங் இருக்குது. இயர் டிப்ஸ்னுடைய ஃபிட்டிங் அருமையாக இருக்குது. நான் வந்து மொத்தமாக ஒரு சைக்கிளிங்க்கு யூஸ் பண்ணிட்டேன், ஜாகிங்க்கு யூஸ் பண்ணிட்டேன், 10 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தாலும் எந்த இடத்துலையும் ஒரு செகண்ட் கூட இது கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கிடையாது. ஃபினிஷிங் ஃபிட்டிங் அவ்வளோ இதுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சரி, அடுத்தபடியாக நம்மளுடைய மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மியூசிக் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சவுண்ட்கோர் ப்ராடக்ட் அப்படின்னாலே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நான் அந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண உடனே ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பேஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பேஸ் மோட் இருக்குது. ஸோ பேஸ் மோட் தான் அவங்க டிஃபால்ட்டாக ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் கேட்குறப்போ ஓவர் பவரிங் மியூசிக், அதாவது சவுண்டு பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே அப்படி திணிச்சு ஒரு டைட்டாக ஒரு ஃபிட் பண்ணி ஒரு காதுக்குள்ளே காற்று அப்படியே ஊதுற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்ட் எனக்கு இருந்துச்சு. பேஸ் அதிகம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. பேஸுக்கு மற்ற ஃப்ரீக்வன்சிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்டான ஒரு செப்பரேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பேஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது நார்மல் மோடில் போட்டால் பேஸ் மோடில் போட்டால் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசரில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் கூட்டிக்கணும், அதாவது பேஸ் மோடில் அதுக்கு மட்டும் கூட்டிக்கணும். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓவராலாக எல்லா ஃப்ரீக்வன்சியோட வால்யூமை குறைக்கிறாங்க. அதுதான் வேற அந்த வால்யூம் லெவல்ஸ் மட்டும் தான் குறைக்கிறாங்களோ ஒழிய தனியாக வந்து ஈக்குவலைசரில் தனியாக அவங்க வேறு எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து ஒரு பேஸ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும். ஏன்னா மித்த ப்ராடக்ட்ல எல்லாம் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மிற்ற ப்ராடக்ட்ல எல்லாம் பார்த்தா என்ன எப்படி இருக்கும்னா, பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சியை பொல்யூட் பண்ணும், வாய்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், அதை போய் பொல்யூட் பண்ணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. பேஸ் அதிகமாக புஷ் பண்ணியிருக்காங்க, அத்தோட சேர்த்து எல்லா ஃப்ரீக்வன்சியும் அவங்க மொத்தமாக புஷ் பண்ணிருக்கிறதுனால எல்லாமே டிஸ்டிங்க்டாக உங்களுக்கு கிளியராக கேட்குது. இருந்தாலும் அந்த ஓவர் பவரிங் பேஸ் இல்லாமல் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சமநிலையில் வச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் வச்சு கேம் விளையாடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு லேட்டன்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு கேட்குதான் தெரியல, நான் பார்க்குற வரைக்கும் லேட்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 200 மில்லி செகண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாக விளையாடக்கூடிய கேம்ஸ்லாம் பார்த்தோம்னா அதுக்கெலாம் இது செட் ஆகாது. மியூசிக் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஏஏசி மற்றும் எஸ்பிசி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. அந்த பாயிண்ட்ல என்னுடைய ஓப்போ M31 இன்னுமே பார்த்தீங்கன்னா டாப். இந்த மியூசிக் இதோடைய குவாலிட்டி அருமையாக இருக்குது. அந்த டீடைல்ஸ் அந்த கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் அவ்வளோவா இல்லை. இதோடைய விலையும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், இதோடைய விலை 1400. ஸோ 1400 ரூபாய்க்கு அவங்க மியூசிக் குவாலிட்டியில் என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மைக்கினுடைய குவாலிட்டி. ஸோ இதில் வந்து கால்ஸ் பேசுறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் முக்கியமாக என்னுடைய M31 வேற இயர்ஃபோன்ஸ் நான் தேடுறதுக்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இதோடைய மைக் திடீர்னு ஒர்க் ஆகாமல் போச்சு, சுத்தரவாக கேட்க மாட்டேங்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மைக்கினுடைய குவாலிட்டி அருமையாக இருக்குது. ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட் இருந்து நம்ம பேசினாலும் எல்லாமே கேட்குது. அதாவது நாய்ஸை கட் பண்ணிட்டு நம்ம பேசுறதை மட்டும் கேட்குற மாதிரி அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கிடையாது. எல்லாமே கேட்குது. பட் நம்ம பேசுறது அவங்களுக்கு கிளியராக கேட்குது, அவங்க பேசுறது நமக்கு கிளியராக கேட்குது. ஸோ மைக்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சாம்பிளும் கேளுங்க. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. வணக்கம் நண்பர்களே. நான் வந்து இப்போ SoundCore R500 பேசுகிறேன். ஸோ பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேளுங்க. நான் பேசுகிறதே கிளியராக இருக்கா அப்படிங்கிறது முக்கியமாக கவனிங்க. நன்றி, வணக்கம். இப்போது அதே R500 தான், ஆனால் இன்டோர் கண்டிஷனில் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இல்லாமல் என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி, வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்ரைட். ஸோ பேட்டரி லைஃப் இவங்க அதிகமாக இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 20 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தால எனக்கு 20 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கல. பட் எனக்கு ஒரு 17 to 17.5 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு கிடைச்சது. இதோடைய விலை 1400 ரூபா. 1400 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறப்போ இது சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன், பேஸ் பீரியலுக்கான செஞ்ச ஒரு இயர்ஃபோன், அதிகமாக உங்களுக்கு பேஸ் இருக்கு, மைக்கினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு, கேமர்ஸ்க்கான இயர்ஃபோன் இது கிடையாது. லாங் லாஸ்டிங் பேட்டரி லைஃப் ஒரு 17 ஹவர்ஸ் to 18 ஹவர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதுவுமே நல்ல விஷயம் தான். இதனுடைய GSS ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. மற்ற ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த GSS ஸ்கோர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.